உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அடியே 1000ல் ஒருவன் MGR, அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் STR இதெல்லாம் பேசிக்கலாம் நம்ம. மாப்பிள்ளை இப்பதான் வந்தாரு, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? அப்பா சினிமாக்கு போறோம்பா. மாப்பிள்ள என்ன சவுளி கடை திறக்கிற சந்தோஷத்துல பயங்கர கொண்டாட்டத்துல இருக்கீங்க போல் இருக்கே. பார்ட்னர் கூப்பிடுறான். சொல்றடே. மாப்பிள்ள எங்க இருக்க? வீட்டுல. சரி, உடனே கிளம்பி மதுரைக்கு போ. அங்க சுந்தர்னு என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருப்பாரு. நம்ம துணி கடைக்காக இடம் பார்த்து வச்சிருக்காரு. நீ போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லு. ஓகேனா நாளைக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம். டே இப்போவே போகணுமா? என்ன காலையில் போய் பார்க்கட்டா நாளைக்கு? ஏன் இப்போ போகிறதுல என்ன பிரச்சனை? டே பிரச்சனை இல்லைடா. இது நானும் ஆண்டாலும் சினிமா பார்க்க போயிட்டு இருந்தோம். அதான் இப்போ தாண்டா தெரியுது நீ ஏன் உருப்படாமல் இருக்கன்னு. நேரில் வந்தேன்னு வச்சுக்க, அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். என்னாச்சு? ஏண்டா இன்னைக்கு சினிமாவுக்கு போகிறதா உனக்கு முக்கியம்? போய் அந்த இடத்த பாரு. இடம் நல்லா இருந்தா லாக் பண்ணிட்டு வா. சரி சரி போகிறேன். பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கூப்பிட்றேன் உனக்கு. டேய் உன் நம்பரு சுந்தருக்கு அனுப்பிட்டேன். அவர் நம்பரையும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிடா அனுப்பிச்சுடு. நீ மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அவருக்கு கால் பண்ணு. அவர் வந்துடுவார். சரி நான் போயிட்டு கூப்பிட்றேன். நீ நம்பர் அனுப்பிச்சுடு. அனுப்பிச்சிட்டேன். என்னாச்சு? இல்லை ஆதிக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜவுளி கடைக்காக இடம் பார்த்து வச்சிருக்காராமா. உடனே போய் பார்க்க சொல்கிறேன். என்ன என்னடே நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். சினிமா தானே, வேலை இருக்குல்ல. நான் போய் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள இதுக்கு தான் கண்டவங்கிட்டையும் ரூபா வாங்கிட்டு தொழில் பண்ணக்கூடாதுங்கிறது. பாத்தீங்களா, ரூபா கொடுத்த திமிர்ல உங்களை என்னமோ வேலைக்கார மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கான். அப்பா நீங்க 2 பேரும் இப்பதான் சந்தோஷமா இருக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்குள்ள அவன் பொறுக்க முடியாம அங்கிட்டு போ இங்கிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதா ஆண்டாளே இங்காரு, அவன் புருஷனுக்கு வேணா அந்த ஆதி பையன் முக்கியமானவனா இருக்கலாம். ஆனா எனக்கு நீயும் என் மாப்பிள்ளையும் தான் முக்கியம். எல்லாம் பணம் இருக்கிற திமிரு. ஏன் அவங்ககிட்ட மட்டும் தான் பணம் இருக்கா? இருங்க இந்த வரேன். ஆமா என்னவா இவருக்கு போ. மாமா என்ன மாமா இது? இருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள இதை புடிங்க. இதுல 50 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கேன். இதை இப்பவே போய் பேங்க்ல போட்டு எடுத்துட்டு வந்து உடனே நீங்க கடையை திறக்கிற வேலையை பாருங்க. ஆட புடிங்க மாப்பிள்ள, இத புடிங்க. இந்தாருங்க. இனிமே நீங்க அவங்கிட்ட போய் நிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. நான் இருக்க மாப்பிள்ள. உங்களுக்கு இன்னும் எப்படி பணம் வேணும்? இன்னும் எப்படி பணம் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. சொடக்கு போற நேரத்தில் ஏற்பாடு பண்றேன். மாப்பிள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இங்க இருங்க. எதையும் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். நீங்க ஆண்டாளை கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வாங்க. 2 பேரும் முதல்ல சந்தோஷமா இருங்க. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். மாப்பிள்ள என்னையா செக்க கிழிச்சு போட்டீங்க? என்ன பண்றீங்க நீங்க? எனக்கு ஆதிக்கு நடுவில் ட்விஸ்ட் பண்ணி விட பாக்குறீங்களா? மாப்பிள்ள என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நான் இதுக்கு அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறவன். தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது, சொல்லிட்டேன் நானு. நம்ம நாளைக்கு சினிமாக்கு போலாண்டி, வேலை இருக்குது. உங்க அப்பன்ட்ட சொல்லிடுற ஆதிபதி என் முன்னாடி பேச வேணான்ட்டு. நாளைக்கு போலாண்டி சினிமா. சினிமா முக்கியமா வேலை முக்கியமா? நான் இடத்த பார்த்துட்டு என்ன ஏதுன்னு வந்து உங்ககிட்ட சொல்றேன்டே. என்ன? ஒண்ணும் இல்ல. நாளைக்கு போய்க்கலாம் சினிமா, சரியா? அப்பா சாரிப்பா, அவர் ஆதிமால இருக்கிற பாசத்துல அப்படி பேசிட்டாரு. சரி விடுத்தா. எனக்கு ஓ மேல இருக்கிற பாசம் மாதிரி மாப்பிள்ளைக்கு ஆதி மேல அம்புட்டு பாசம். எது எப்படியோ தா.
நீ சந்தோஷமா இருக்கேல்ல, அது போதும். டேய் வெறும் பையன் அவனே, அந்த ஆதி பயலுக்காக என்ன அசிங்கப்படுத்திட்டு போறியா? அவன் என்னடான்னா உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுறான், நீ என்னடான்னா அவனுக்கு பல்லாக்கு தூக்குற. 2 பேருக்கும் கர்ண துரியோதனன் நினைப்போ? இருங்கடா, முதல்ல உங்க 2 பேரையும் பிரிச்சு ரோட்ல அடிச்சுக்கிட்டு மல்லு கட்ட வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தர்மலிங்க யாருன்னு உங்களுக்கு புரியும். யாருக்கிட்ட என்னத்த ஆண்டாளே, மாப்பிள்ளைக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் போகல போல் இருக்க. பா ஏன் இப்படி கேக்குற? இல்ல, வந்து கொள்ள நேரம் ஆயிப்போச்சு, உள்ள போய் உட்காந்துக்கிட்டு வெளியே வரவே இல்லை. பா இல்லப்பா, நீ ஆதிய பத்தி பேசினதுல அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாருப்பா. அப்பா மத்தபடி வேற எதுவும் இல்ல, இது பெருசெல்லாம் ஆக்கல. என்னதான் நீ ஏன் மாப்பிள்ளைய நான் இதுக்கு தப்பா நினைக்க போறேன்? இங்காரு, உண்மையை சொல்லணும்ட்டா ஆதி மேல இப்போதான் எனக்கு மரியாதையே வந்திருக்கு. ஏன்பா, அக்கா மாமாவுக்கு ஆதி என்ன துணி கடை வச்சு கொடுத்ததுனாலயா? ஆமாத்தா, 1.5 கோடி ரூபான்னா சும்மாவா? மாப்பிள்ளைய நம்பி அவங்க அப்பா அம்மாவே 5 பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஆதி பையன் எப்படிமா அவ்வளவு ரூபாய் எடுத்து கொடுக்குறான்? அப்படின்னா மாப்பிள்ள அந்த ஆதிக்கு எம்புட்டு உண்மையா இருந்திருப்பாரு. பா நீ சொல்றதும் உண்மைதான்ப்பா. உன் மாப்பிள்ளை யார் மேலயாவது பாசம் வச்சுட்டா அவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருப்பா. நல்ல விஷயம்தா. ஆனா என்ன ஒண்ணு, உங்க 2 பேருக்கும் நல்லது பண்ற ஆதி இங்க வந்து இப்படி கஷ்டப்படுறதுதான் ஒரு மாதிரியா இருக்கு. எப்படியாவது பாரதியை கூட்டிக்கிட்டு ஊர்ல போய் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும் இல்ல? பா அது ரொம்ப கஷ்டம்பா. ஏத்தா அப்படி சொல்ற நீயே? அதான் சொன்னனே, பாரதி ஆதிய மட்டும்தான் மன்னிச்சிருக்கா, அவரோட அம்மாவை இன்னும் மன்னிக்கவே இல்லப்பா. எனக்கு தெரிஞ்ச அவ மன்னிப்பாலான்னு கூட ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. ஏத்தா நீ சொல்றத வச்சு பார்த்தா இந்த ஆதி பையன் மேலையும் சரி அவங்க ஆத்தா மேலையும் சரி எதுவுமே தப்பில்லாத மாதிரியே தெரியுதே. அத்தா, அம்புட்டு தப்பும் பண்ணது அது அவன் மாமகாரனா தான் இருப்பான்தா. அப்பா எனக்கும் அப்படிதான்ப்பா தோணுச்சு. ஆனா இது நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோயேன், பாரதி நம்ப மாட்டா. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. ஆதி பயலோட மாம இம்புட்டு செயலையும் செஞ்சது ஆதிக்காகவும் அவன் ஆத்தாக்காரிக்காகவும் தானே. அவன் ஏன் கொண்டு வந்து இந்த விஷயத்த பாரதி கிட்ட சொல்லணும்? அப்பா ஆதியோட மாமா மக ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு இருக்காப்பா, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கதான் இதெல்லாம் பண்றாங்க. ஆனா ஆதிக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் நடக்காம ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடந்ததால ஆதியோட மாமா கரெக்டான நேரம் பார்த்து பாரதி கிட்ட தப்பு தப்பா சொல்லி மொத்தத்தையும் கெடுத்து விட்டுருக்காருப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.